எல்லாருக்கும் வணக்கம். செமிகண்டக்டர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இப்போதைக்கு இருக்கு. அதுவும் இப்போதைக்கு நெறைய இறக்குமதி பண்ற ஒரு விஷயம் செமிகண்டக்டர். இந்தியாவுல இப்போ ஒரு சில நிறுவனங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்து செமிகண்டக்டர் உற்பத்தி பண்றாங்க, அசெம்பிள் பண்றாங்க. மத்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ற அளவுக்கு வளர்ந்து வர்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 4 குரோத் ஸ்டாக்ஸ் இந்த துறையில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நாட்டோட செமிகண்டக்டர் கனவு வந்து நனவாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய ஃபெசிலிட்டீஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்களோட பார்ட்னர்ஷிப்பும் வந்துட்டு இருக்கு. முக்கியமா நம்ம கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இதுக்கு அதிகமா இருக்கு. இதுல ஒரு 4 ஸ்டாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் குரோயிங் இந்த செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம்ல சொல்லலாம். அதத்தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப. நம்ம சிஜி பவர் பத்தி தனியா ஒரு வீடியோலயே பார்த்திருக்கோம். இப்பவும் வந்து இந்த குரோத் ஸ்டாக் அதாவது செமிகண்டக்டர் துறையில குரோத் ஸ்டாக் அப்படின்னா, இதுதான் நம்பர் 1 குரோத் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா, ஜப்பானோட ரெனசாஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் தாய்லாந்தோட ஸ்டார் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 கம்பெனிகளோடையும் வந்து சிஜி பவர் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க முக்கியமா ஓசாட் அவுட்சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, குஜராத்ல ரீசெண்டா நிறுவனாங்க. சனாந்த் அப்படிங்கிற ஒரு டவுன்ல. ஸோ இது முக்கியமா 7,600 கோடிக்கும் மேல இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50% இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி வேற குடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி வந்து என்னோட கவனத்த அதிகமா ஈர்க்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ், டிஃபென்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், 5G அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாவுக்கும் வந்து செமிகண்டக்டர் சப்ளை பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட Q1 ப்ராஃபிட்டும் வந்து ஒரு 270 கோடி கிட்டத்தட்ட வந்தது. ஸோ நெறைய எக்ஸ்பான்ஷன் பிளானும் இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு 5 இயர்ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா, இது பல மடங்கு வந்து பல்கி பெருக அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு கம்பெனியா எனக்கு தோணுது. இந்த மாரி குரோத் ஸ்டாக்ஸோட பெரிய பிரச்சனையே வந்து ரேஷியோ, ரேஷியோ இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. பெருசா டிவிடெண்டும் குடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஸ்டாக் பிரைஸ் மட்டும் ராக்கெட் மாரி போய்க்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த கம்பெனிக்கு வந்து பெருசா கடன் கிடையாது. முருகப்பா குரூப்போட கம்பெனி தான் இது. ரீசென்ட்டா இதோட வால்யூம் நல்லா மேல போச்சு. 1,18,000 கோடிக்கும் மேல இருக்கிற இந்த கம்பெனி கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ தொடர்ந்து கவனிங்க. ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி ஆல்ரெடி அடைஞ்சு ரொம்ப மேல போயிட்டு இருக்கிற 2வது கம்பெனி பார்த்தீங்கன்னா, கேனஸ் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேல இந்தியாவுல இருக்கு. ஒரு 3,300 கோடிக்கும் மேல அசெம்பிளி, டெஸ்டிங், அப்புறம் மார்க்கிங், பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லி அதே பிளேஸ்ல குஜராத்ல வந்து இவங்களும் ஒரு பெரிய ஃபெசிலிட்டி நிறுவியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6.3 மில்லியன் சிப்ஸ் அதாவது 63 லட்சம் சிப்ஸ் ஒரு நாளைக்கு வந்து இவங்க தயாரிச்சு அடுத்த வருஷத்துல இருந்து கொடுக்க போறதா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஆல்பா ஒமேகா செமிகண்டக்டர் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இவங்க ப்ராஃபிட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா 2,700 கோடிக்கும் மேல போயிருக்கு. நிறைய நிறைய வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ், ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், அப்புறம் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்லாம் வந்து இவங்க கலக்கறதால இந்த கம்பெனியை வந்து நிச்சயமா நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த மாரி பெரிய குரோத் கம்பெனிஸ் எப்போதுமே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 100க்கு மேல இருக்கும். பெக் ரேஷியோ ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா இதோட பெக் ரேஷியோ கொஞ்சம் பரவால்ல. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 7,100 சொச்சத்துல கிடைச்சிட்டு இருக்கு. இதோட ஆல் டைம் ஹை ரீசென்ட்டா தான் ரீச் ரீச் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். 7,825. திரும்ப திரும்ப வந்து புது ஆல் டைம் ஹைய வந்து செட் பண்றதுல கடந்த 2, 3 வருஷமா வந்து தொடர்ந்து மேல போயிட்டே இருக்கு. பெருசா கடன் கிடையாது. 48,000 கோடி கிட்டத்தட்ட மார்க்கெட் கேபிட்டல். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வால்யூமும் இருக்கு. நெறைய இண்டஸ்ட்ரியல் பிளேயர்ஸ் அதாவது எஃப்ஐஐ, டிஐஐ வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்க நிச்சயமா நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வைக்கணும். ஸோ 3வது கம்பெனி டாடா எல்எக்ஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத பார்க்காம, அந்த சிப்ப டிசைன் பண்றது, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் சிஸ்டம் இன்டகிரேஷன். இதுல வந்து கலக்கிட்டு இருக்கிற கம்பெனி டாடாவோட டாடா எல்எக்ஸி. ஸோ இவங்களோட முக்கியமான ஃபோக்கஸ் அப்புறம் அபரிமிதமான வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் ஏரியாவிலயும், எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஈவில முக்கியமா நெறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்புறம் ட்ரோன்ஸ்ல இப்ப ரீசென்ட்டா. ஸோ இவங்க ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 3,700 கோடிக்கும் மேல இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்தது. ஆர்ஓஇ தொடர்ந்து 20% மேல எப்போதும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி 35% கூட வரைக்கும் இருந்தது. ஸோ இதோட முக்கியமான ஃபங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இது
பெருசா வந்து சிப்ப வந்து மேனுஃபேக்சர் பண்ணலைன்னாலும், பிரைன் பிஹைண்ட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சிப் டிசைன் பண்றது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, அந்த மாரி அட்வான்ஸ்ட் டிசைன் அண்ட் எம்பெடன்ட் சிஸ்டம் சொல்ற விஷயத்துல வந்து இவங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நிச்சயமா வந்து ஒரு லாங் டெர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சரியான ஸ்டாக் இந்த ஏரியால. பார்த்த 2 கம்பெனிய விட ஸ்டாக் பி வச்சு பார்த்தா கம்மின்னு பார்க்கணும். ஆனா இண்டஸ்ட்ரி பிய விட அது அதிகம். இதோட பெக் ரேஷியோ கிட்டத்தட்ட 4. ஸோ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லணும். ஆனா இதோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,760. அதுலேருந்து வந்து ஒரு 33% கீழ விழுந்திருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்படி ஒண்ணும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வொலடைலா தான் இருக்கு. ஆனா நம்ம தொடர்ந்து கவனிச்சோம்னா, ஒரு நல்ல விலையில வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 4வது கம்பெனி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்ஷிப் டெக்னாலஜிஸ். இது வந்து ஃபேப்லெஸ் செமிகண்டக்டர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து எண்ட் டு எண்ட் சிப் டிசைன்ல வந்து கொடிகட்டி பறக்குறாங்க. FY 25ல பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ கிட்டத்தட்ட 60% ஜம்ப் ஆச்சு. அதாவது 467 கோடி கிட்டத்தட்ட. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, 3 மடங்கு பெருசா வளர்ந்திருக்கு. கடன் பெருசா கிடையாது. அப்புறம் முக்கியமா வந்து டிசைன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க. அது கவர்ன்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ற விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து அடங்கி இந்த மோஸ்ட் சிப்பும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கம்பெனியா இருக்கு. முக்கியமா ஸ்மார்ட் எனர்ஜி மீட்டரோட ஐசிய வந்து டெவலப் பண்றதுல கவர்ன்மென்ட்க்கு சப்போர்ட்டிவா இவங்க முக்கியமா இருக்காங்க. இதையும் வந்து நிச்சயமா நம்ம கவனிக்கணும். இதோட பியும் பார்த்தீங்கன்னா 100க்கு மேல தான் இருக்கும். பெக் ரேஷியோ கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. மத்தபடி வந்து 269 அப்படின்னு பார்த்து அது சீப்பா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நிச்சயமா வேல்யூவேஷன் படி காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ நிச்சயமா இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைய குடுக்குற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அது ஸ்மால் கேப்பா இருந்தாலும். அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா இதோட வால்யூமும் வந்து நல்லா அதிகமாயிட்டு வருது. அது வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன். இந்த எஃப்ஐ வந்து 1% தான் இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க. அவங்கலாம் கவனம் செலுத்தி மேலும் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம நெறைய வாட்டி பேசியிருக்கோம். நெறைய ஸ்டாக்ஸ், நெறைய கம்பெனிகள் இருக்கு. ஏன் வந்து இந்த 4 ஸ்டாக் மட்டும் நான் செலக்ட் பண்றேன்னு சொல்லிறேன். முக்கியமானது வந்து சிப் டிசைன்லேருந்து அசெம்பிளி பேக்கேஜிங் வரைக்கும் பண்றதுல கில்லியா இருக்கிறது இந்த 4 கம்பெனிகள் தான் வந்து இருக்கு. அதிலேயும் வந்து இந்த செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் இந்தியா அப்படின்னாலே இந்த 4 கம்பெனி அதை கிளியரா ரெப்ரசன்ட் பண்ணுது. கவர்மெண்டோட இன்சென்டிவ் அப்புறம் வந்து உலகளாவிய அளவுல பன்னாட்டு நிறுவனங்களோட கொலாபரேஷன், ஜாயின்ட் வெஞ்சர், அப்புறம் இந்தியாவுக்குள்ள இருக்கிற டிமாண்ட் ஏஐ, இவி, ஐஓடி, 5G அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோசிவ் குரோத்தை தான் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமா செமிகண்டக்டர்ல ஒரு பெரிய பவர் ஹவுஸா நம்ம நாடு வந்து முன்னேறும் போது இந்த 4 கம்பெனியும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மல்டி பேக்கரா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து நான் இந்த 4த்தையும் வந்து டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். செமிகண்டக்டர் செக்டார்ல பெரிய கம்பெனிகள் இருந்தாலும் இந்த 4 கம்பெனிகள் வந்து ரொம்ப முக்கியமா எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த 4ல எது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் குரோத் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற உங்க கமெண்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.